இந்த ரூபமாக எவன் ஒருவன் பண்ணுறானோ அவனுக்கு கல்யாணம் நிச்சயம். அப்போ அந்த 7 எடுத்து 21 சுமங்கலிக்கு வெத்தலைபாக்கு வச்சு கொடுத்துருங்க. நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு தான் அந்த கோயிலுக்கே போகிறோம். ஸ்ரீராம் குருஜி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய கேள்விகள் வந்துட்டு குருஜி ஐயர்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள், கோயிலில் பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகள், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். அதனை தொடர்ந்து 2026 தை மாசத்துல நிறைய பேர் கல்யாணம்லாம் வச்சிருப்பாங்க. நிறைய பேர் எனக்கு இது நல்லது நடக்காதா, அது நல்லது நடக்காது, ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பாங்க. அந்த மாதிரி கேள்விகளை இப்ப நம்ம குருஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் குருஜி. வணக்கம். 2026 வர தை மாசம் நிறைய பேர் திருமண ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருப்பாங்க. சில பேர் ஏக்கத்தோடு இருப்பாங்க. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எனக்குன்னுக்கான பெண் பார்த்துட்டு இருக்கோம், அந்த பொண்ணு அமையல, எனக்குன்னு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, அந்த மாப்பிள்ளை அமையல, ஒரே தடையா இருக்கே, எதனால இதை தீர்க்கணும்னா என்ன பண்ணணுன்ற மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. ரொம்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கோயிலா பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் கோயிலா போவாங்க, இவங்க ஒரு பக்கம் கோயிலா போவாங்க. நிறைய விரதங்கள்லாம் இருப்பாங்க. சனிக்கிழமை இருக்கிறது, வெள்ளிக்கிழமை இருக்குது, வியாழக்கிழமை இருக்குது, செவ்வாய்க்கிழமை, ஒவ்வொரு கடவுள் பேரை சொல்லிட்டு இவங்களுக்குலாம் விரதம் இருக்கிறேன், ஆனால் எனக்கான பெண்ணு அமையல, எனக்கான மாப்பிள்ளை அமையல, எனக்கே இவ்வளோ திருமண தடைகள் வருதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம், எந்த கோயிலுக்கு போகலாம்? யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகல ஸ்தாவர ஜங்கமஸ்யா முககிருதயம் மம வசம் ஆகர்ஷய சுபாக. அதுக்கு ஒரே வழி ஸ்வயம்பர கலா பார்வதி அப்படின்னு பார்வதி பரமேஸ்வரர் தான் அங்கேயும் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ண போகிறார். சுயம்பரம்னா புரியும். சுயம்பரம்னா ஒரு சம்பந்திகள் பார்த்துக்கூடிய ஸ்வயம்பர கலா பார்வதி, கலாஹா பார்வதி அப்படிங்கிற ஒரு பார்வதி கோயில். அவள் என்ன பண்ண, ஆனானப்பட்ட பார்வதியை வரன் வருது தட்டி போகுது. பார்வதிக்கே சொல்கிறேன், பரமேஸ்வரர் கல்யாணம் பண்ணும்போது மாரி மகாவிஷ்ணுவானப்பட்டவர் என்ன பண்ணுறாருன்னா, உனக்கு வரக்கூடியவன் ஞானத்திலும் புத்தியிலும் கீர்த்தியும் உன்னதஸ்தானமாக இருக்கணும்னு மகாவிஷ்ணு பிரார்த்தனை பண்ணுறாரு. மகாவிஷ்ணு ஒரு ஆக்ஞம் பண்ணுறார், எவன் கல்யாணம் பண்ணிட்டாலும் மகாவிஷ்ணு ரூபமாக கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த பையனானப்பட்டவன் மகாவிஷ்ணுவும் அந்த பொண்ணானப்பட்டவள் சாட்சாத்து பரமேஸ்வரியாகவும் தாயாராகவும் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமியாக வரணும் அப்படின்னு ஆக்ஞை பண்ணிருக்கார். இந்த ரூபமாக எவன் ஒருவன் பண்ணுறானோ அவனுக்கு கல்யாணம் நிச்சயம். என்ன பண்ணணும்னா வீட்டுக்குள்ளே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கோவில் அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். சத்தியமான உண்மை, ஸ்வயம்பர கலாபார்வதி சுவாமியை வணங்கணும். அது எப்படி வணங்குறது அப்படின்னா, ஆற்று மண் இருக்கும், நம்ம பீச்சுக்கு போங்கோ, அதுலேருந்து கொஞ்சமாக மண் எடுத்துங்கோ. இது பரிகாரம் கிடையாது, கல்யாண தடை நிவர்த்தி ஆகிறதுக்கு கூடிய ஒரு விஷயங்கள், இது பரிகாரம் கிடையாது. மண் எடுத்துன்னு வர முடியல அப்படின்னா நம்மளால் முடிஞ்சு மஞ்சப்பொடி இருக்கும், மஞ்சப்பொடியை பிள்ளையாராக பிடிச்சிருக்கோம். பிடிச்சிட்டு அரளி புஷ்பமும் மஞ்சக்கிழங்கு, குண்டு மஞ்சக்கிழங்கு இருக்கு இல்லையா, 21 மஞ்சக்கிழங்கு, ஸ்வயம்பர கலா பார்வத்தியை நமஹா அப்படின்னு சொல்லி அந்த மஞ்சள் பிள்ளையார் மேலே 21 மஞ்சக்கிழங்கை போட்டுட்டே வரணும். ஸ்வயம்பர கலா பார்வத்தியை நமஹா, ஸ்வயம்பர கலா அப்படியே போட்டுட்டே வரும்போது பிள்ளையார் மாதிரி பிடிங்கோ. பிடிச்சிட்டு அரளி புஷ்பத்தை வச்சிட வேண்டியது. அந்த அரளி புஷ்பத்துக்கு மேலே அந்த அந்த மஞ்சப்பொடியிலே போட்டுட்டே வரலாம். ஸ்வயம்பர கலா பார்வத்தியை நமஹா. இது மந்திரம் கிடையாது, ஸ்லோகம் கிடையாது, இது ஒரு தாத்பரியம், பார்வதி பண்ண ஒரு விஷயம். அதனால் இந்த விஷயத்தை பண்ணும்போது வித்தின் 48வது நாள் 100% நிச்சயமாயிடும். இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம், இது நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. இப்போது மஞ்சப்பொடி நான் பிள்ளையாராக பிடிச்சி வச்சுட்டேன், 21 மஞ்சக்கிழங்கை இப்படி போட சொல்கிறீங்க, நான் அப்படி போடும்போது அது உடஞ்சிடாது? அது உடையணும், அப்போ தான் கல்யாண தடை உடையும் இல்லையா. அதுக்கு தான் அது பிடிக்கும். பிள்ளையாராக நம்ம பிடிக்கல, பிள்ளையாராக வணங்க போகிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும் என்னென்னா, பிள்ளையார் பிடிக்கிற போது உடையப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அது உடையாது, அது உடையாமல் வச்சுக்கணும். உங்களுக்கு கல்யாண தடை இருக்கு இல்லையா, அந்த தடை உடஞ்சி கல்யாணம் நடக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, மஞ்சப்பொடி, இதுவும் மஞ்சள் கிழங்கு தான் சொல்கிறேன், குண்டு மஞ்சள் சொல்கிறேன், மஞ்சப்பொடியை பிடிக்க சொல்கிறேன். ஈரத்தினால நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டையாக பிடிச்சி பிடிச்சிருக்கும். அப்போ மஞ்சப்பொடி போடுற சமயத்தில்
நம்மளுக்கு எவ்வளோ தடைகள் இருந்ததோ அது எல்லாமே விடிஞ்சு போயிடும், உடனே உடஞ்சி போயிடும், நல்ல வரன் வந்துடும். அந்த பொண்ணு எப்படின்னா எப்படி கேட்குறான்னா இந்த மந்திரத்திலே சொல்கிறது, யோகினி யோகினி யோகேஸ்வரி. யோகினி யோகினினா எனக்கு வேண்டிய மகன் பொன் பையனுக்கு வேண்டிய பொண்ணும் பொண்ணுக்கு வேண்டிய மகனும் கிடைக்கணும். யோகினி யோகினி யோகேஸ்வரி. யோகம் உள்ளவனாக இருக்கணும். யோகேஸ்வரினா யோகம் உள்ளவளாக இருக்கணும். யோக பயங்கரி, எல்லாத்தையும் ஆட்கொள்ள ஒரு பொண்ணாக இருக்கணும், ஆட்கொள்ள பையனாக இருக்கணும். யோக பயங்கரி, யோகினி யோகினி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகல ஸ்தாவர ஜங்கமஸ்யா, எல்லாத்தையும் அனுசரிச்சுன்னு இருக்கணும். என் குடும்பத்தில் என்னவோ கஷ்டம் இருக்கலாம், எங்களுக்கு ஒரு யார் வேணால் உன்னை திட்டலாம், என்ன வேணால் நடக்கலாம். சகல ஸ்தாவர ஜங்கமஸ்யா முக கிருதயம், என்னோட முகத்தில் என்ன ஒரு தேஜஸ் இருக்கோ அந்த தேஜஸ் வச்சுட்டு என் கூட நீ வாழணும். முக கிருதயம் மம வசம். மம வசம்னா எனக்கு என்ன பிடிக்கும்னு நீ பார்த்த முகத்தை பார்த்த உடனே நீ எனக்கு கொடுத்துடணும்மா. இப்போ எனக்கு வீட்டுக்குள்ளே போகிறேன், எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு எங்கள் வீட்டுக்காரர் வந்து நான் சொல்கிறேன், நான் கிளம்பிட்டமா வந்துட்டுருக்கேன் வேலையை முடிச்சுன்னு. அப்போ அவருக்கு எனக்கு என்ன பிடிக்கும், ஒரு டிஃபன் பிடிச்சிருக்கலாம், அவருக்கு வந்து அந்த காலத்து காலம்பது ஜலம் வச்சிடலாம், வீட்டு வாசலில் காலம்பறதுக்கு தண்ணி வைப்பாங்க. முதல்ல உள்ளே வந்தோடனே தண்ணி கொடுக்கறது, தண்ணி கொடுத்தோடனே காஃபி குடிக்கிறது, அது மாதிரி என்ன பிடிக்குமோ வீட்டுக்காருக்கு என்ன பிடிக்குமோ அதை முதல்ல செய்யணும் இல்லையா. மம வசம் ஆகர்ஷய ஸ்வாஹா. என்னென்னா என்றும் உனக்கு பிடித்ததை நான் செய்யணும், எனக்கு பிடித்ததை உனக்கு நான் செய்யணும். என் வீட்டுக்காரம்மாவுக்கு என்ன பிடிக்குமோ அவள் கேட்கறதுக்கு முன்னாடி நான் கொடுத்துடணும். என் வீட்டுக்காருக்கு அவர் கேட்கறதுக்கு முன்னாடி நான் கொடுத்துடணும். அந்த காலத்து அப்படி தான் இருந்தது. தம்பத்யோகோ சுகா சதஹா, அப்படி இருந்த தம்பதிகள் 100 வருஷம் வாழ்ந்தாலாம் இல்லையா. இப்போ இருக்கிற வருஷத்தில் கல்யாணம் ஆகி 2வது நிமிஷம் கல்யாணம் ஆகலைங்கிற ஒரு கஷ்டம் இருக்குது. அந்த கல்யாணம் ஆமாம் டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. அதில் இருக்கிற அதில் அந்த ஒரு தாத்பரியம் தெரிய மாட்டேங்குது. மாங்கல்யம் தந்துனா அனேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுபகே தொஞ்சீவ சரதசதம். இது மந்திரம். இந்த மந்திரத்திலேயே என்ன விசேஷம் சொல்லியிருக்கு அப்படின்னா நிறைய சொல்லியிருக்கோம், நம்ம இப்பயும் சொல்கிறேன். மாங்கல்யம் தந்து, மாங்கல்யம்னா சொர்ணம், தந்துனா நூல். மாங்கல்யம் தந்துனா அனேன நம்ம 2 பேரும், அனேன மம ஜீவன நீனும் நானும் இருக்கிற பரியந்தம், மம ஜீவன ஹேத்துனா இருக்கணும். கண்டே பத்ராமி, என் கழுத்தில் கட்டுங்கோ, இந்த திருமங்கலத்தை தாலியை என் கழுத்தில் கட்டுங்கோ அப்படின்னு ஸ்ரீயான பட்டவள் சொல்கிறா. கண்டே பத்ராமி, மாறுபகத்தில் சொர்ணமான பட்டது நிலச்சி இருக்கணும். கண்டே பத்ராமி சுபகே, சுபம் நிறைய நடக்கணும். என்ன நடக்கணும்னா 3வது மாதம் கன்சீவ் ஆகிடணும். கல்யாணம் ஆகாதுன்னு சொன்னவாள்லாம் என்ன பண்ணுவான்னா கல்யாணம் நல்லபடியாக ஆகிடும். குழந்தை பிறக்கலன்னு கவலை வரும். குழந்தை பிறக்கலன்னு ஒரு காலம் வந்தோடனே கண்டே பத்ராமி சுபகே தொஞ்சீவ சரதசதம். இதை ஒருத்தன் புரிஞ்சுண்டான் அப்படின்னா நல்லதே நடக்கும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு கோயில்களில் போயிட்டு வாழை மரம், வாழைக்கன்று அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு தாலி கட்டி கட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க? அது செவ்வாதோஷம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது செவ்வாதோஷம் இருக்கிறதுனால ஏன் பண்ணுறது, அது பரிகாரம்லாம் கிடையாது. அந்த காலத்தில் ஊரில் பிரவாகமாக தண்ணி ஓடும், அந்த ஆற்றுல குளத்துலலாம் தண்ணி போகும். அது போகாத சமயத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாமல் இருக்கும். ஏன் ஆகாதுன்னா விவசாயம் இருக்காது, வருமானம் இருக்காது. வருமானம் இருந்தால் தான் ஒரு பொண்ணுக்கு சீர் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு வேண்டிய வசதிகள் இல்லையா. அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிராம தேவதையை வேண்டிட்டு வாழை கொலையை தாலிலாம் கட்டுறதில்ல, தாலி கட்டுறதுலாம் வழக்கம் கிடையாது. கொலையை 3ஆக வெட்டுறது, ஒரே வெட்டில் 3 ஆகிடணும், ஒரு வெட்டில் 3 ஆகணும். தாலி கட்டி பண்ணுறதுலாம் அதெல்லாம் தப்பான விஷயம். அது சாஸ்திரத்துலையும் இல்லை, ஒரு தமிழ் மரபுலையும் இல்லை. என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு கொலை அப்படின்னா அந்த தழிச்சு வளர்ந்துருக்கும், அந்த கொலையை எடுத்துன்னு வந்து வச்சுலாம் பண்ணக்கூடாது. எங்கே வளர்ந்துருக்கோ அதுவே வெட்டும்போது 3 பாகமாக வெட்டணும். 1 2 வெட்டிட்டேல் அப்படின்னா கீழே 1 மேலே 1 வெட்டிட்டேல்னா நடுவில் ஒரு பாகமாக வந்துடும், மேலே வந்துடும், கீழ் பாகம் கீழே போயிடும். அப்படின்னா தோஷங்கள் நிவர்த்தி. வாழைத்தண்டு எதுக்கு விசேஷம், வாழைப்பழத்தை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், வாழை மரத்தை கட்டுறோம். அதே மாதிரி வாழைப்பூவை நம்ம யூஸ் பண்ணுறோம். வாழைப்பழத்துக்கு சம்பந்தியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு விசேஷ நாட்களில் யூஸ் பண்ணுறோம், நைவேத்தியம் பண்ணுறோம். வாழைத்தண்டு கிட்னிக்கு கல்லுக்கு ரொம்ப விசேஷம், அதை பண்ணுறோம். வாழை மட்டையை சபரிமலை போகும்போது அந்த சபரிமலைக்கு கூடு கட்டி அவள் கோபுரமாக கட்டி விசேஷமாக பூஜைகள்லாம் பண்ணுறதுக்கு வேண்டிய விஷயங்கள்.
அந்த வாழை மரமானப்பட்டது இவ்வளோ விஷயத்துக்கு யூஸ் பண்ணுற போது எனக்கு நல்லா தெரிச்சு நல்லபடியாக எல்லா பிரச்சனையும் தீர்ந்து இந்த ஊர் சேமமாக இருக்கணும், ஆறு நல்லா ஓட்டினா தான் எங்களுக்கு விவசாயம், அதுக்காக வேண்டிதான் அந்த பரிகாரம். வேறு ஒன்று இந்த கல்யாண தடைக்காக இல்லை, அதை யாரும் புரிஞ்சுக்க வேண்டாம், இதுதான் விஷயம். சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இப்போ இதே மாதிரி தான் இந்த கல்யாண தடை வருதுன்றதுக்காக சுமங்கலிகளுக்கு, அதாவது ஆல்ரெடி கல்யாணம் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அன்னதானம் பண்றாங்க, அவங்களுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவங்களுடைய பிளஸிங்ஸ் வேணும், இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். அது யாருக்கு எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா நான் யாருக்கு பண்ணணும்? என்னோட அத்தைக்கு பண்ணணும், என்னோட மருமாளுக்கு பண்ணணும், என்னோட அக்கா பொண்ணுக்கு பண்ணணும். என் அக்காவுக்கு பண்ணக்கூடாது, என் அக்கா பொண்ணு மருமாளுக்கு பண்ணணும், என் அத்தைக்கு பண்ணணும், மாமா மாமிக்கு பண்ணணும். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னா, என் குலத்தில் எனக்கு கல்யாணம் ஆனோம், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி மஞ்சள்லாம் குங்குமம்லாம் இட்டு உபச்சாரங்கள்லாம் பண்ணி புடவை வாங்கி கொடுத்து ரவிக்கு பீட்டு வாங்கி கொடுத்து அதை பண்ணுறது. எங்களுதில் பார்த்தீங்கன்னா சுமங்கலி பிரார்த்தனைன்னு ஒரு விசேஷ நாட்கள், எந்த ஃபங்க்ஷன் பண்ணாலும் ஒரு சுமங்கலி பிரார்த்தனைன்னு இருக்கும். சுமங்கலி 8 சுமங்கலி 7 சுமங்கலி 9 சுமங்கலி அவளை கூப்பிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி அவளுக்கு கண்ணாடி சீப்பு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து, எதுக்காக பண்ணுறதுன்னா முன்னோர்கள் ஸ்ரீகள் சுமங்கலியாக போயிருந்தால் அவளோட ஆசீர்வாதம் வேணும், நல்லபடியாக நம்மளுக்கு இந்த சுப விஷயம் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும், உபநயனம் நடக்கணும், எனக்கு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கணும், அதுக்காக வேண்டி பண்ணுறது அதெல்லாம். அதனால் அந்த மாதிரி கொடுக்கறதுனால தப்பு கிடையாது. வெளி மனுஷங்கிறது செகண்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட் ஆப்ஷன் அத்தை, ரெண்டாவது ஆப்ஷன் மருமா, மூணாவது ஆப்ஷன் மாமி. ஓகேவா? ஏன் மருமா நடுவில் இருக்கான்னா, தன் மருமாள் வந்து மாமாவுக்கு கல்யாணம் ஆகணும்னு நினச்சிட்டா, என் அத்தைக்கு கல்யாணம் ஆகணும்னு நினச்சிட்டா, சித்தி கல்யாணம் ஆகணும்னு நினச்சிட்டா நடந்துருமா. அதனால் அதெல்லாம் பண்ணுறது தப்பு கிடையாது. இன்னொரு விஷயம், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்களே வந்துட்டு தன்னோட மகனுக்காக பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க, போகாத கோயிலே இல்லை, எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க. அவங்க வந்துட்டு நம்மள்கிட்ட சொல்கிற விஷயம்னா, ஒவ்வொரு கோயிலாக நான் போயிட்டுருக்கேன், என் பையனுக்கான ஒரு நல்ல வரன் அமைய மாட்டேங்குது, அது என்ன தடைன்னே எனக்கு தெரியல, ஜாதகத்தை பார்த்தா அதில் எந்த குறையும் இல்லைன்றாங்க, ஆனால் எந்த பொண்ணுமே வந்துட்டு போய் பார்க்கும்போது எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, இல்லை அவங்களுக்கு பிடிக்கும். இது வந்துட்டு பூர்வ ஜென்ம பாவமா இல்லை? அதெல்லாம் ஒரு பூர்வ ஜென்ம பாவம்லாம் கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் பண்ணுங்கோ. சப்ஸ்கிரைபரில் யாராக இருந்தாலும் சரி, மக்களாக இருக்கட்டும், உங்களுக்கா நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு கூட சொல்லுங்கள். பிள்ளையார் மாதிரி பிடிங்க, 21 மஞ்சள் குண்டு மஞ்சளை வாங்கி 21 மஞ்சளை என்ன சொன்னேன், சுயம்பர கலா பார்வத்தியை நமஹா 21 மஞ்சள் கிழங்கை போட்டுட்டு அவர் தீபாராதனை பண்ணி, கல்யாணம் ஆகணும்னா வேண்டிக்கலாம் வேண்டாம், தீபாராதனை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நமஸ்காரம் பண்ணுங்கள். அதுலேருந்து ஒரு 7 மஞ்சக்கிழங்கு எடுத்து குலதெய்வத்துக்காக சுவாமி ரூம் மேடையில் வச்சுருங்க. மிச்ச மஞ்சக்கிழங்கு இருக்குது இல்லையா, அந்த மஞ்சக்கிழங்கு தீர்றது எப்படி தீரும்னா, புண்பாக்கும் படலம், ஜாதகம் எடுக்கிறது, அதுக்கப்புறம் ஒருத்தர்கிட்ட ஜாதகத்தை கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஒரு மஞ்சளாக எடுத்துன்னு போங்க. மஞ்சள் எடுத்துன்னு போகணும், எடுத்துன்னு வந்து திருப்பி வச்சிடணும். 21 மஞ்சளில் 7 மஞ்சள் போயிடுத்துனா பாக்கி எவ்வளோன்னு கணக்கு போட்டுங்க. அந்த மஞ்சளை யூஸ் பண்ணிக்கணும். இப்படி பண்ணேன்னா, இன்றைக்கி பண்ணேன்னா இன்னிலேருந்து 41வது நாள் 100% பொண்ணோ பையனோ அமைஞ்சிரும், கல்யாணம் நிச்சயமாயிடும். அந்த 21 மஞ்சள் 7 வச்சிட்டோம் இல்லையா, அப்போ அந்த 7ம் எடுத்து 21 சுமங்கலிக்கு வெத்தலைபாக்கு வச்சு கொடுத்துருங்க. பரிகாரம் கிடையாது, மாங்கல்ய தாரணம் ஆன உடனே கல்யாண மண்டபத்தில் 21 பேருக்கு 21 மஞ்சக்கிழங்கு, அந்த பூஜை பண்ண மஞ்சக்கிழங்கு வச்சு அவளை கொடுத்துட்டே அப்படின்னா, அதுலேயும் மாமா அத்தை வருமா, ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு மிச்சம் எல்லாருக்கும் கொடுங்க, நல்லதே நடக்கட்டும். முக்கியமான என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த திருமண தடை நீக்கக்கூடிய விசேஷமான கோயில் ஸ்தலங்கள் எது? நான் அதுதான் சொல்கிறேன், கோவிலுக்கெல்லாம் போய் சங்கடப்பட்டு நான் வேண்டிகிட்டு வந்துட்டு அந்த பிரார்த்தனையை பண்ணிவிட்டு நடக்கலைன்னா திருப்பி சுவாமியை திட்டுவோம். இல்லை, சில பேர் வந்து நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்குலாம் போகிறாங்க. நித்திய கல்யாண பெருமாளுக்கு போங்க, திருப்பதி போங்க, சுப்பிரமணியர் போங்க, எல்லாருக்கும் போனால் கல்யாணம் நடக்கணும்னு நம்ம கல்யாணத்துக்காக போகிறோன்னு நம்ம அதை வேண்டிக்க வேண்டாம். சரியா? முதல் வேண்டுதல் இருக்கப்படாது. நான் நிறைய வாட்டி சொல்கிறேன், ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, எனக்கு வந்து நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நான் நல்லபடியாக கல்யாணம் ஆகணும்னு வேண்டிட்டு வரீங்க, நடந்துட்டா சுவாமியை பார்க்குறத விட்டுருவீங்க, நடக்கலைன்னா திருப்பியும் அந்த கோயிலுக்கு வருவீங்க, அந்த குருக்கள்கிட்ட கேட்பீங்க, பட்டாச்சாரியிட்ட கேட்பீங்க, இன்னும் கல்யாணம் ஆகலையா, எப்போ தான் என் முன்னு கல்யாணம் ஆகும்னு கேள்வி கேட்பீங்க இல்லையா? இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட்டு தான் குருஜி, சாரி, உங்களுக்காக தான் கேட்குறேன். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்க, வேண்டுதல் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகுது, அதுக்கப்புறம் ஏன் மறுபடியும் நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இப்போது, இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இப்போது ஒரே ஒரு விஷயந்தாம்மா, நம்ம ஒருத்தர்கிட்ட ஆனானப்பட்ட சுவாமியே பெருமாளே குபேரண்ட கடன் வாங்கிட்டு கடன் அடைக்கிறதுக்காக இவ்வளோ மக்கள் தினமும் வரணும்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கிற கடவுளே அவன் கடன் அடைக்கல இன்னும் இல்லையா? பூர்வ ஜென்மத்தில் நான் என்ன பாவம் புண்ணியம்லாம் விட்டுருங்க,
பூர்வ ஜென்மத்தில் எந்த குலத்தில் பிறந்தேன்னு எனக்கு தெரியாது. கலியுகத்தில் இந்த குலத்தில் நான் பிறந்துட்டேன். இந்த வயசில் கல்யாணம் ஆகணும்னு விதிச்சிருப்பான். சில குழந்தைகளுக்கு 20 வயசில் 19 வயசுலேயே கல்யாணம் ஆகிடும். லவ் மேரேஜாக இருக்கலாம், சீக்கிரம் கல்யாணம் பண்ணலாம். அந்த காலத்துலலாம் ரொம்ப சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுறோம். கல்யாண பெருமாள் போனால், நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போனாலும் சரி, எந்த பெருமாள் கோயிலுக்கு போனாலும் சரி, நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு தான் அந்த கோயிலுக்கே போகிறோம். எந்த சுவாமியும் இன்றைக்கி வியாழக்கிழமை இந்த பெருமாளுக்கு நான் போயே ஆவேன் யார் நினைக்கிறா? செவ்வாய்க்கிழமை இந்த சிறுவாபுரியோ முருகர் கோயிலோ எந்த கோயிலுக்கு வேணால் போவேன், இந்த அம்பாள் கோயில் போவேன்னு யார் நினைக்கிறா? திங்கக்கிழமை சிவன் கோயிலுக்கு போய் நைவேலுக்கு ஏற்றியே ஆவேன் யார் நினைப்பா? புதன்கிழமை நவகிரகத்தை சுற்றுவேன், ஞானத்தை கொடுக்கணும் ஆஞ்சநேயர் சுற்றுவேன் யார் நினைப்பா? வெள்ளிக்கிழமை எல்லா அம்பாள் கோயிலும் நான் போவேன். நான் வேலையை விட்டுட்டு நேராக அந்த கோயிலை தரிசனம் பண்ணி தான் வருவேன் யார் நினைப்பா? ஞாயிற்றுக்கிழமை சூரியநாராயண சுவாமி கோயிலுக்கு போவாண்டா, சூரியநாராயணன் நினச்சிட்டு 8 நமஸ்காரம் சூரியநாராயணனுக்கு பண்ணுறேன் யார் நினைப்பா? சனிக்கிழமை பெருமாளுக்கு நீ கோயிலுக்கு போவேண்டா, நல்லா நீ தேய்ச்சி குளிப்பேன் சனிக்கிழமை, வீட்டில் உள்ளவன் எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி பாத் பண்ணுவேன் யார் நினைப்பா? ஒரு கிழமையும் ஒரு மகத்துவத்தை கொடுத்துருக்கு நம்மளுக்கு. திங்கள்லேருந்து ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை பரியந்தம் ஒரு நாளில் ஒரு விசேஷம். அதை பண்ணாலே நம்மளுக்கு எல்லா விஷயமும் நடக்கும். அதனால் கோயிலுக்கு போங்கோ, வேண்டிங்கோ, பிரார்த்தனையாக வச்சுங்கோ, நடக்கணும்னு பிரார்த்தனை வச்சுங்கோ. ஆனால் வேண்டிண்டு சுவாமியும் நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது. நான் வேண்டினேன், திருப்பி அந்த குருக்கள் சுவாமிகிட்ட போய் கேட்டேன்னா திருப்பியும் 100 புஷ்பம் கொடுக்க போகிறார், திருப்பி அம்பாள்கிட்டேருந்து ஒரு பிரசாதம் கொடுக்க போகிறார். நம்ம என்ன பண்ணோன்னா மனம் உருகி பரிபூர்ணமாக என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடணுண்டா அப்படிங்கிறதோட ஆயிடும். நீங்கள் நம்பிக்கை வச்சேன்னு ஆகிடும். அதனால் வீட்டுக்குள்ளே இந்த விஷயத்தை பண்ணுங்கள். 100% 41வது நாள் கல்யாணம் நிச்சயமாயிடும். தை மாதம் எல்லாருக்கும் கூடி நல்லபடியாக கல்யாணம் ஆகட்டும். கடைசியாக ஒரு கேள்வி கேட்டுக்கிறோம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, வயசு ஏறிக்கிட்டே போகுது, கல்யாணம் ஆகலை, பெண்ணும் அமையல, மாப்பிள்ளையும் அமையலன்ற அந்த விரக்தியில் தவறான வழிக்கு போயிடுறாங்க, தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க. அது பார்க்கவே மனசு கஷ்டமாக இருக்கு இல்லையா? அது அவங்களோட இயல்பாடு. அது நம்ம அப்பா விரக்தி அப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு ஒரு 40 வயசுங்கிறது 45 வயசில் கூட கல்யாணம் பண்ணலாம். 56 வயசில் ஒருத்தர் 2 பேர் தம்பதி கல்யாணம் பண்ணிருக்கா. கல்யாணங்கிறது தாம்பத்தியத்துக்கு மட்டும்தான்னு நம்ம கணக்கு வைக்கக்கூடாது. எனக்கு துணை நீ, உனக்கு துணை நான். கடைசி காலத்தில் துணை வேணும், அதுக்காக மட்டும்தான் கல்யாணம் இல்லையா? அப்படி நினச்சி கல்யாணம் பண்ணிங்கோ. இந்த காலத்தில் சந்ததிகள் வேணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த சந்ததி எதுக்கு? நான் போனால் எனக்கு கொல்லி வைக்கணும். பொண்ணாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் அதுக்கு மட்டும்தான் அப்பா அம்மா இல்லையா? அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அம்மா வந்து எவ்வளோ சமையல் பண்ணி நம்மளுக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்தாங்க, ஸ்கூலும் போது காலேஜும் போது வேலைக்கு போகும்போது. அதெல்லாம் யாரும் நினைக்கல இல்லையா? மனசுக்குள்ளே என்ன நினைக்கணும்னா, எனக்கு கல்யாணம் நல்லபடியாக ஆகணும்னு நீ நினச்சாலும் சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார். அந்த காலத்தில் இது ஒரு யார் மூலியமாவது ஒரு விஷயம் நடக்கும், திடீர்னு கல்யாணம் முடிஞ்சிடும். அதனால் நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா பிரார்த்தனை வச்சுக்கணும், வேண்டிக்கப்படாது. இது மட்டும் நடக்காம போகும். இது ஒரு பக்கம் இருக்கு. இவ்வளோ போராட்டத்தோட, இவ்வளோ கடவுள்லாம் சாமி கும்பிட்டு பரிகாரம் பண்ணி பூஜை பண்ணி திருமணம்லாம் பண்ணிக்கிறாங்க. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா கூட 6 மாதத்தில் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறாங்க, ஒரே வருஷத்தில் பிரிஞ்சிடுறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கே குருஜி, காலநிலை மாற்றமா இல்லை அவங்களுடைய மென்டாலிட்டியா? காலநிலை மாற்றம்லாம் சொல்ல, மென்டாலிட்டியும் சொல்லக்கூடாது. தனக்கு எதிர்பார்ப்பு நிறைய இருக்கிற போது அதோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அந்த காலத்து எதிர்பார்ப்பே கிடையாது. அந்த காலத்து என்னென்னா, எனக்கு ஒரு பொண்ணு கிடச்சா போரும், எனக்கு ஒரு பையன் கிடச்சா போரும் தான் நினச்சாங்க. டாமினேஷன் அந்த காலத்தில் பையனுக்கு இருந்தது, பொண்ணுக்கு இல்லை. இந்த காலத்தில் பொண்ணுக்கு டாமினேஷன் இருக்குது, பையனுக்கு இல்லை. பையன் நிறைய பேர் இருக்கான், பொண்ணு நிறைய பேர் கிடைக்கல. இப்போ சில குழந்தைகள் என்ன பண்ணுதுன்னா, பொன் குழந்தைகளுமே நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்தாலும் நான் முதல்ல அச்சீவ் பண்ணுறாங்கிறான். இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, முதல்ல வீட்டை வாங்கிடுறேன், முதல்ல காரை வாங்கிடுறேன், ஹைஃபையான ஃபோன் வாங்கிடுறேன், ஹைஃபையான ஒரு எல்லாம் இல்லைம்மா, இல்லை அதுதான் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு நான் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் நான் உயிரோடு இருக்கணும். கரெக்ட் இருக்கணுமா? இல்லை. நான் இப்போ அந்த காலத்தில் அப்படி இல்லையாம்மா. சொத்து சேர்த்து வச்சாங்க. எப்படின்னா அசையா சொத்தாக சேர்த்து வச்சாங்க, நிலப்பலமாக வாங்கி போட்டாங்க, வீடு இல்லை. அந்த காலத்தில் பெரியவாளே சொல்லுவா, காரு தகர டப்பாடா, அதை வாங்கி என்னடா பண்ண போகிற, நகையை சேர்த்து வையும்மா, நிலத்தில் பூமியில் போடும்மா. இல்லை இந்த காலத்தில் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்ட்டு ஏதோ சொல்லுவேல, ஏதோ ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு ஏதோ போய் நான் இரவு நேரத்தில் சாப்பிட்றது, அந்த மாதிரி ஃபுட்டை வேளச்சேரியில் ஆரம்பிச்சிட்டான். அங்கங்கே என்ன ஆகுது, நட்டனோட அகாலத்தில் சாப்பிட்றோம், அகாலத்தில் தூங்குகிறோம். 3
மணிக்கெல்லாம் கூட சாப்பாடு கிடைக்கும். 3 மணிக்கெலாம் இல்லை, நீங்கள் எப்போ போனாலும் கிடைக்கும் இல்லையா? 27. அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. நம்ம சொல்கிறதுக்கு ரைட்ஸ் நம்மளுக்கு கிடையாது. நம்மளோட குழந்தைகளோட மென்டாலிட்டி இப்போ இருக்கிற காலம் வந்து ஒரு விஷயம், பெரிய விஷயம் சொல்லணுன்னா, கண்டதை தின்னுட்டு 6 வயசுலலாம் பெரிய விளையாடுறான் குழந்தைகள். எவ்வளோ பெரிய கஷ்டம் அது. அந்த பொண்ணுக்கு கஷ்டம் இல்லை, ஆனால் அவன் அப்பா அம்மாவுக்கும் கஷ்டம் இல்லை, மேனேஜ் பண்ணிவிடுவான். தன் தகப்பனாரும் ஒருத்தர் இருக்கான்ல, அவனுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். இந்த வயசில் ஆகிடுத்த இது எப்படி நான் மேனேஜ் பண்ணுறது, எப்படி இது தெரியாமல் மறைக்கிறது. அதனாலே அந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ண மாட்டான். அந்த காலத்தில் அந்த ஃபங்க்ஷனை கிராண்டாக பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குன்னு காமிக்கிறதுக்காக. என் வீட்டில் பொண்ணு இருக்குப்பா, சமைஞ்சிட்டா, யார் யாரெல்லாம் நம்ம பங்காளியில் இருக்கீங்களோ எல்லாம் வாங்க பொண்ணு கேளுங்கன்னு சொல்கிறதுக்காக மட்டும் பெருசாக பண்ணது. இந்த காலத்தை அதை வெளியிலே சொல்கிறதில்ல. அதை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயர் தீட்டா சொல்லிட்டாரு, ஐயர் வந்து தீட்டுமா. அதான் தீட்டு கிடையாது. அது அந்த ரூபமாக வரக்கூடிய பிளட்டுக்கும் நம்ம கை கிழிச்சுண்டா வரக்கூடிய பிளட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. என்ன அப்படின்னா, கையில் வரும்போது பியூராக வரும், உள்ளுக்குள்ளே இருக்குது. அங்கே அந்த 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 பிளட்டானப்பட்டது காமாக்கியான்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த அம்பாலோட கிருப்பை மாதத்தில் 3 நாள் அதுதான் பிரசாதம். ஒயிட் கலர் கர்ச்சிஃப் வச்சு தோச்சி சேட்லாம் இன்றைக்கும் பணக்காரனாக இருக்கானே, அம்பாலோட பிரசாதமாக அதை எடுத்து வச்சுருவான். நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த குழந்தையான அந்த உலக்க போட்டதுலேருந்து எல்லாத்துக்கும் தாத்பரியம் இல்லாமல் பெரியவங்க பண்ணலை இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் ஜாதகம் கணிக்கும் போதே ருத்துவான ஒரு வஸ்து, அந்த ருத்துவான டைம் தான் நம்ம பார்க்குறோம். அந்த டைமானப்பட்டது பகலோ இரவோ மத்தியத்திலையோ அப்படி இருக்கிற ஒரு டைம். பையனுக்கு என்ன பார்க்கறது அப்படின்னா, பையன் தடுக்கி விழுவானா. என்னத்தை தடுக்கி விழுவான்னா, ஸ்கூலில் சரியாக படிக்க மாட்டான், சிந்தனை வேறு மாதிரி போகும், அவனை பார்த்து இவன் கற்றுப்பான் இல்லையா? அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வரக்கூடாதுன்னு தான் அந்த காலத்தில் கட்டுப்பாடாக வளர்க்கணும். நீ இப்படி இரு, நான் இப்படி இருன்னு சொன்னது காரணம். அதனால் நம்ம பழக்க வழக்கம் எப்படி இருந்தாலும், நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தாலும், எனக்கு இந்த லைஃப் ஸ்டைலில் வேணும்னு அந்த குழந்தைகள் நினச்சொடுத்து அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். அவள் போக்கில் இந்த காலத்தில் இருக்கிற அப்பா அம்மாவும் அவள் போக்கில் விட்டு பிடிக்கிறதுங்கிறதோட தன் வசம் எப்படி இழுக்கணும்னா, நம்ம குலதெய்வத்தை கூட்டு போய் காமிக்கணும். தன் குலதெய்வ பக்கத்தில் இதாண்டா குலதெய்வம், தாத்தா இங்கே தாண்டா இருந்தார், இந்த என்னோடய கிராமம் அப்படி. அங்கே போகும்போது அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆசை வந்துடும். கிராமத்தில் வெட்ட வழியில் போகும்போது அவ்வளோ சந்தோஷமாகும். அப்போ என்ன ஆகும்னா, இப்போ நிறைய நீங்கள் சொல்கிறேல தெய்வசாது அப்படின்னா, நிறைய குழந்தைகள் கல்யாணம் ஆகி சந்தோஷமாக கிராமத்தில் இருக்கிற குழந்தைகளும் இருக்குது. வேலையே வேண்டாம், நான் கிராமத்திலே இருந்த குழந்தை, அந்த மாதிரி பசங்களும் இருக்கான், அந்த மாதிரி பொண்களும் இருக்குது. அவளை பார்த்தா இது பெரிய விஷயம் இல்லை. நிறைய பேர் ஒரே ஒரு நாள் நான் பார்த்தேன், தீபாவளி போதுன்னு நினைக்கிறேன். நான்லாம் சென்னை வாசி, நான் இங்கே சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்தாச்சு. எனக்கு கிராமம் எந்த ஊரா இருந்து, இப்போ எல்லோரும் சென்னையில் அன்றைக்கி ஒரு நாள் தீபாவளி அன்றைக்கி முதல் நாள் நைட்டு சும்மா எப்பயும் போகிற மாதிரி கடைக்கு போகிற ஊரில் ஒத்தனும் இல்லை, எல்லாம் வெளியூர்காரனாக இருக்கான். அப்போது தஞ்சம் ஆடையிற இடம் சென்னையாக படுத்து இல்லையா? அப்போ எவனுமே இந்த ஊர் கிடையாது, வந்தாரை வாழ வைக்கும் சென்னை இந்த பேர். அப்படி வந்த பேரை நம்ம என்னத்தை காப்பாற்றணும்ல. இங்கே இருக்கிற நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஊரை சுத்தமாக வச்சுக்கிறோம், நம்ம வீடு அங்கே சுத்தமாக வச்சுக்கிறோம், நம்ம ஒரு நாட்டையே அழிச்சு விடுறோம் இல்லையா? குப்பையை போடுறோம், அங்கே போகிறோம். இதே நீங்கள் ஊரில் டேய் அவன் புள்ளியா நீ திட்டுவான், ஒழுங்கா போடா அப்படிமா. மல்லிகைப்பூ இங்கே அந்த பயம் கிடையாது. அப்பா அம்மா வந்தாலுமே அவளுக்கு இருக்கிறதுக்குரிய கெப்பாசிட்டி இங்கே இருக்காது. அங்கேனா ஃப்ரீயாக இருப்பாங்க பெரியவங்கெல்லாம், அங்கே ஜாலியாக இருப்பாங்க. அவளை எப்படி யூஸ் பண்ணிக்கிறோன்னா, என் குழந்தை பிறந்துருச்சு வாமா, எதுக்கு அவங்க தாத்தா கொண்டு ஸ்கூலுக்கு விட்றதுக்கும் பாட்டி வீட்டில் வேலை பார்க்குறதுக்கு மட்டும் அப்பா அம்மா அப்படி பண்ணாதீங்க. அம்மா அப்பாவை கடவுளாக மதிங்க, எல்லாமே நல்லதே நடக்கட்டும். தொடர்ந்து பேசுங்க. நன்றி, நன்றி, வணக்கம்.